2 நாளுக்கு முன்பு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஒரு பிரதான மந்திரி ப்ரோக்ராம் சால் ஜாப்ல வந்துட்டு இந்தியர்களை அவமானப்படுத்திட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் மலாய் பூமிபுத்ராவுக்கு சேரனால இந்தியர்களுக்கு மலாய்க்காரர்கள் மேல கோபமும் பொறாமையும் வருதுன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரதமர் மந்திரி எல்லா டிவி ஸ்டேஷனுக்கும் பப்ளிக்கா போய் சொல்லலாமா? என் கேள்வி இப்ப என்னன்னா, எப்பங்க இந்தியர்களுக்கு மலாய்க்காரவங்க மேல கோபமும் பொறாமையும் வந்துச்சு? எங்கேயாவது மலாய்க்காரர் மீது நம்ம போராட்டம் செஞ்சிருக்கோமா? நம்ம இவ்வளவு நாளா செஞ்ச போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிர்பார்த்தா நம்ம போராட்டம் செஞ்சிருக்கோம். மலாய்க்காரவங்க மேல நம்ம போராட்டம் செஞ்சது கிடையாது. மலாய்க்காரவங்க மேல நம்மளுக்கு எந்த கோபமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. இந்த உண்மை பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு தெரியாதா? அல்லது மலாய்க்காரவங்க மத்தியில நம்ம மேல ஒரு கோபமும் வெறுப்பும் வரணும்னு சொல்லி வேறுபடு செய்யறாரா? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம நாட்டில் வாழ்கின்ற பல இன மக்கள் மத்தியில நிச்சயமா கோபமும் வெறுப்பும் வரும். உண்மையிலே பிரதமரோட பிரச்சனை என்னன்னா, இந்த நாட்டில் மலாய்க்காரவங்க மத்தியில பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஒரு மலாய் தலைவரா அவங்க ஏத்துக்கல. ஏன்னா 20 வருஷமா இவர் இந்தியர்களையும் சீன சப்போர்ட்டையும் வச்சுதான் இவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய கேகேபி இடைத்தேர்தல்ல பக்கத்தானுக்கு 60 விழுக்காடு மலாய் ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னா பிரதமர் அன்வார் மீது பல எதிர்ப்பு வரும். பிரதமர் பதவியில இருந்து அவரு ராஜினாமா செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய அலையே வரும். இந்த அலையை தடுக்கத்தான் இந்தியர்களை ஒரு பகடுகாயா பாவிச்சுக்கிட்டு மலாய்க்காரவங்க மத்தியில நம்ம மேல ஒரு வெறுப்பு அவர் உண்டாக்குறாரு. அவருக்கு மலாய்க்காரவங்க ஓட்டு வேணும்னா பல வழி இருக்கு. ஆனா இந்தியர்களும் மலாய்க்காரவங்களும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாது. அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்திய சமுதாயத்துக்கு அவர் நிறைய செய்யறாருன்னு. நல்லா பாத்தீங்கன்னா இப்ப அரசாங்கம் செய்யறதெல்லாம் நான் மந்திரியா இருக்கும் பொழுது அந்த 2 வருஷத்துல நான் என்ன செஞ்சனோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்னும் எக்ஸ்ட்ரா செய்யல. மித்ரா கீழ இன்னும் எவ்வளவு இருக்கு செய்ய வேண்டியது. ஆனா அந்த 2 வருஷ காலகட்டத்தில் நான் பிளான்லாம் போட்டு வச்சுட்டு வந்தேன். இப்ப அவர் பிரதமர் ஆன பிறகு 20 வருஷமா அவர் என்ன சொல்லிட்டு வராரு? இந்தியர்கள் நான் செய்வேன் செய்வேன் செய்வேன்னு சொல்லிட்டு வராரு. இப்ப மித்ரா அவரு கீழே தானே இருக்கு, அவர் பொறுப்புல தானே இருக்கு. அப்ப அவர் பல நடவடிக்கை எடுத்து இந்த மித்ராவை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு அவர் எந்த பிளானும் போட்டதில்லை. ஒரு பிரதமர்ங்கிற முறையில கேபினட் மீட்டிங்ல அவரு முடிவு எடுத்து பாலிசியை உருவாக்க முடியும். அந்த பாலிசி உருவாக்குனா தான் பல மாற்றங்கள் அரசாங்கத்தில் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு வேலை வாய்ப்புகள், அரசாங்கத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ரொமோஷனும் வரும். கல்வியிலையும் நம்மளுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும். யூனிவர்சிட்டி இன்டேக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், மெட்ரிகுலேஷன் கோட்டாவையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே உள்ள கோட்டாவை அவர் இன்னும் குறைக்கிறாரு. எல்லா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலையும் இந்தியர்களுக்கு பல வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி போன்ற ஒரு மினிஸ்ட்ரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல பல நடவடிக்கை எடுக்கலாம். அவர் என்ன செய்யணும்னா, கேபினட் மீட்டிங்ல எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதாவது என்னன்னா, அந்த மினிஸ்ட்ரியில உள்ள மேம்பாட்டு திட்டத்துல இந்தியர்களும் சேர்த்துக்கணும்னு சொல்லி அவர் சொல்லணும். அதே வேளையில ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்துங்க, நம்மளோட ஐசி பிரச்சனை இருக்கு, இன்னும் சால்வ் பண்ணாம இருக்கு. ஆனா அவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுத்து யாருக்கெல்லாம் இந்தியர்களுக்கு ஐசி இல்லையோ இந்த நாட்டில் வர்றாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுங்கன்னு சொல்லி ஒரு கிளியர் டைரக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பாலிசி டிசிஷன் சொன்னாதான் இந்தியர்கள் மத்தியில மாற்றம் நடக்கணும். மித்ராலேயே இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. தமிழ் ஸ்கூல்ல எடுத்துங்க, இத்தனை மில்லியன் பெருந்தொகை இருக்கு, அத்தனை மில்லியன் பெருந்தொகை இருக்குன்னு. ஆனா இது வரைக்கும் அந்த பெருந்தொகைலாம் எங்க போனிச்சு, எந்த ஸ்கூலுக்கு செஞ்சாங்கங்கிற தகவல் யாருக்கிட்டையும் கிடையாது. அறிக்கை மேல அறிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு. ஆனா அங்க உண்மையிலே இந்த பணம் போய் சேர்ந்துச்சாங்கிறது யாருக்கும் இன்னும் தகவல் தெரியாம இருக்கு. ஜனவரியில ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில போயிட்டு இந்தியர்கள் நீங்க என்கிட்ட ஒன்னும் கேட்காதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா மலாய்க்காரவங்க என் மேல கோவப்படுவாங்கன்னு சொன்னாரு. இப்ப முந்த நாள் என்ன சொன்னாருன்னு சொன்னா, மலாய்க்காரர்களுக்கு அவரு செய்யறனால இந்தியர்களுக்கு மலாய்க்காரவங்க மேல பொறாமையும் கோபமும் இருக்குன்னு சொல்றாரு. எந்த காலகட்டத்திலையும் இந்தியர்களுக்கு மலாய்க்காரவங்க மேல கோபமோ பொறாமையோ வந்தது கிடையாது. நம்மளுடைய வாதம்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு மலேசிய குடிமகன்கிற அடிப்படையில இந்த நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியில நம்மளும் பங்கு பெற வேண்டும். இந்த நாட்டோட சிஸ்டம்ல நம்மளும் இருக்கணும். நம்ம இளைஞர்களுடைய கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம சமயம், கலாச்சாரம், மொழி இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா கேபினட் மீட்டிங்ல பிரதமர் ஒரு பாலிசி கொண்டு வரணும். இது அவர் செய்வாரா?